Hi students, நம்ம chapter number 6 sound அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல இந்த chapterல வந்துட்டு sound ஓட properties of sound பார்த்தோம். So four properties: loudness, pitch, quality, audibility and range. So audibility ல audible sound, infrasonic sound and ultrasonic sound பார்த்தோம். So அதோட நேத்து class stop பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் மியூசிக் அப்படிங்கிறதுனா என்ன. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்டார், வயலின், தபேலா, மவுத் ஆர்கன், ஹார்மோனியம், வயலின், இது எல்லாமே வந்துட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 65, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Some sounds are pleasing to our ear and make us happy. ஸோ சில சவுண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட காதுக்கு வந்துட்டு ரொம்ப இதமாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த சவுண்டை கேட்கறதுனால நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகும். The sound that provides a pleasing sensation to the ear is called music. எந்தெந்த சவுண்ட் வந்துட்டு நம்மளோட காதுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டான மியூசிக்கை ஒரு சென்சேஷனை தருதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம். The sound that provides a pleasing sensation to the ear is called music. Music is produced regular patterns of vibration. ஸோ அந்த மியூசிக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுனா ரெகுலராக ஒரே பேட்டர்னில் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது மூலிமா அந்த மியூசிக் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு 4 types as given below. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்துட்டு 4 வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரக்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ மியூசிக்னா என்ன? The sound that provides a pleasing sensation to the ear is called as music. So music is produced by the regular patterns of vibration. So musical instruments can be categorized into 4 types. First one is wind instruments, second one is reed instruments, third one is stringed instrument, fourth one is percussion instruments. So first பாருங்க wind instruments அப்படின்னா என்னென்ன. In a wind instrument the sound is produced by the vibration of air in a hollow tube. So wind instrumentல எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏரோட வைப்ரேஷனால. ஸோ அந்த ஏரோட வைப்ரேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோலோ டியூப் அப்படின்னா வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுமே இருக்காது, ரொம்ப எதுவும் ஃபில்லாக இருக்காது, சும்மா உள்ள எதுவும் இல்லாமல் ஃபில் ஆகாமல் சும்மா மட்டும் இருக்காது, தான் வந்துட்டு ஹோலோ டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோலோ டியூப்பில் ஏர் வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். The frequency is varied by changing the length of the vibrating air column. ஸோ வந்துட்டு இந்த சவுண்டோட இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு வேரி ஆகும். எப்போ வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏர் காலத்தோட லென்த்தை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சியும் வந்துட்டு வேரி ஆகும். இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா trumpet, flute, shehnai and saxophone are the some well-known wind instruments. So trumpet, flute எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கு, புல்லாங்குழல், shehnai and saxophone இது எல்லாமே வந்துட்டு wind instrumentsக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. So first one is wind instruments. In wind instruments the sound is produced by the vibration of the air in a hollow tube. So hollow tubeல ஏரோட வைப்ரேஷனால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு வேரி ஆகும். எப்போ வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய ஏரோட காலத்தை சேஞ்ச் பண்ண அதோட ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகும். ஸோ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா trumpet, flute, shehnai and saxophone இது எல்லாமே வந்துட்டு wind instrumentsக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க.
Second one is reed instruments அப்படின்னா என்னன்னு பாருங்க. A reed instrument contains a reed. Reed அப்படிங்கிறது வந்துட்டு நாணல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த reed instrumentல என்ன இருக்கும்னா அந்த reed அப்படிங்கிற அந்த நாணல் வந்துட்டு இருக்கும். Air which is blown through the instrument causes the reed to vibrate. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளோ ஆகக்கூடிய ஏர் வந்துட்டு அந்த ரீடை வைப்ரேட் பண்ண வைக்கும். அதான் சொல்றாங்க air which is blown through the instrument causes the reed to vibrate, which in return produces the specific sound. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி அந்த ஏர் வந்துட்டு உள்ள போயிட்டு வைப்ரேட் ஆக வைக்கும் போது அங்கிருந்து ஒரு சவுண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக்கான சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். Examples of reed instruments include harmonium and mouth organ. So harmonium and mouth organ. So mouth organ போது நம்ம வாயில வச்சு வாசிக்கும் போது நம்மளோட காத்து உள்ள போயிட்டு அதுல இருந்து சவுண்ட் வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த reed instrumentsக்கு எக்ஸாம்பிள் தான். So a reed instrument contains a reed. Air which is blown through the instrument causes the reed to vibrate, which in turn produces the specific sound. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள ப்ளோ ஆகக்கூடிய ஏர் வந்துட்டு அந்த ரீடை வைப்ரேட் பண்ணும். ஸோ அப்படி அந்த ரீடு வைப்ரேட் ஆகும்போது அங்கே வந்துட்டு ஒரு சவுண்டு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் ரீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனியமும் மவுத் ஆர்கனும். Next one is stringed instruments. Stringed instruments make use of string or wire to produce vibration and hence the specific sound. So இந்த stringed instrumentsல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா string அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒயர், ஒரு கம்பி மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதை வைப்ரேஷன் பண்ணும்போது அந்த வைப்ரேட் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு சவுண்டு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ stringed instruments make use of string or wire to produce vibration and hence the specific sound comes. These instruments also have hollow boxes that amplify the sound that is produced. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஹோலோ பாக்ஸஸ், அதாவது எதுவும் ஃபில் ஆகாத பாக்ஸஸும் இருக்கும். அந்த பாக்ஸ் என்ன பண்ணுன்னா வரக்கூடிய சவுண்டை ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் ஹோலோ பாக்ஸஸ் that amplify the sound that is produced. The frequency of the sound is varied by varying the length of the vibrating wire. ஸோ அந்த சவுண்ட் அந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு வேரி ஆகும். எப்போ வேரி ஆகும்னா அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய ஒயரோட லென்த்தை நாம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு வேரி ஆகும். The frequency of sound is varied by varying the length of the vibrating wire. Violin, guitar, sitar are some of the examples of stringed instruments. So stringed instrumentsக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வயலின், கிட்டார், சித்தார் இது எல்லாமே வந்துட்டு இந்த stringed instrumentsக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படிங்கிறாங்க. A guitar string has a number of frequencies at which it will naturally vibrate. ஸோ கிட்டாரில் இருக்கக்கூடிய கிட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு அதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அது வந்துட்டு நேச்சுரலாக வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ a guitar string has a number of frequencies at which it will naturally vibrate. These natural frequencies are known as harmonics of the guitar string. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிட்டார் ஸ்ட்ரிங்கோட ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The natural frequency at which an object vibrates depend upon the tension of the string. ஸோ இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஸ்ட்ரிங்கோட டென்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். The linear density of the string and the length of the string. So not only it depends upon the tension of the string, it also depends upon the linear density. So string oda linear density
அண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறாங்க. ஸோ கிட்டாரில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப நேச்சுரலாக வைப்ரேட் ஆகுது. ஸோ அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிட்டார் ஸ்ட்ரிங்கோட ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எப்போ வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுது, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 திங்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கோட டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லீனியர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டையும் வந்துட்டு அது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் percussion instruments அப்படின்னா என்ன பாருங்க. Percussion instruments produce a specific sound when they are struck, scraped or clashes to one another. ஸோ இந்த percussion instruments வந்துட்டு எப்போ ஸ்பெசிஃபிக்கான சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரக் ஆகும்போதோ இல்லாட்டி ஸ்க்ராப் ஆகும்போதோ இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ், அதாவது ஒன்றுக்கு ஒன்று மோதும் போதோ ஒரு சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த percussion instrumentல. They are the oldest type of musical instruments. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த percussion instruments தான். There is an amazing variety of percussion instruments all over the world. So world levelல நிறைய variety of percussion instruments வந்துட்டு இருக்கு. Percussion instruments like the drum and tabla consist of leather membrane. So இந்த percussion instruments அதாவது வந்துட்டு drum, தபேலா இதில் என்ன இருக்குன்னா ஒரு leather membrane வந்துட்டு இருக்கும், which is stretched across a hollow box called resonator. ஸோ பாருங்க இது ட்ரம்மு, இந்த ட்ரம்ல பாருங்க மேலே ஒரு மெம்பரேன் மாதிரி இருக்கா. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அதாவது லெதர் மெம்பரேன்னு சொல்றாங்க. அது எப்படி ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆயிருக்கா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெசனேட்டர். அப்படி இந்த ஹோலோ பாக்ஸை தான் ரெசனேட்டர் அப்படின்னு சொல்றோம். When a membrane is heat, it starts vibrating and produces the sound. ஸோ வந்துட்டு அந்த மெம்பரேன், அந்த லெதர் மெம்பரேனை நம்ம ஹிட் பண்ணும்போது அது வைப்ரேட் ஆகி சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்துட்டு percussion instruments. percussion instruments வந்துட்டு எப்போ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரக் ஆகி கிளாஷ் ஆகும்போது இந்த சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்துட்டு ஒரு ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த percussion instrument வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் நிறையா பிளேசஸில் இருக்கு. ஸோ இதில் என்ன நடக்கும்னா ட்ரம்மு தபேலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலோ பாக்ஸ்க்கு மேலே ஒரு லெதர் மெம்பரேன் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். அந்த லெதர் மெம்பரேனை நம்ம ஹிட் பண்ணும்போது அது வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகி சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு percussion instruments. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். ஸோ மியூசிக் ஃபர்ஸ்ட் ஒன் மியூசிக்னா என்ன, இட் இஸ் த சவுண்ட் தட் ப்ரொவைட்ஸ் எ ப்ளீசிங் சென்சேஷன் டு த இயர் இஸ் கால்ட் மியூசிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 4 types. First one is wind instruments, second one is reed instruments, third one is stringed instrument and fourth one is percussion instruments. ஸோ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்துட்டு ஏர் வந்துட்டு உள்ளே போய் ஹோலோ டியூப்பில் போயிட்டு அங்கேருந்து அந்த சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்குன்னா ரீடு இருக்கும். ஸோ அந்த ரீடு வைப்ரேட் ஆகி அங்கே வந்துட்டு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்க்கும்போது ஸ்ட்ரிங் அண்ட் ஒயர் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கும் ஒயரும் வைப்ரேட் ஆகி சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். percussion instrument பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகி சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ்னால என்னென்ன சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இயர்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.